இன்று ரபியுல் அவ்வலுடைய இஸ்லாமிய மாதங்களில் 3வது மாதம், அதனுடைய பிறை 2. ரபியுல் அவ்வல் மாதம் அது இஸ்லாமிய வரலாற்றில் உள்ள முக்கியமான மாதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் மனித குலம் சந்தித்த மிக பாக்கியம் பெற்ற சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பால் இந்த மாதம் ஆசீர்வாதம் பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு அருளாக வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்கிறார். நபி அவர்களை அல்லாஹ் தஆலா அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் அவர்களை முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிறேன் என்று சூரத்துல் அஹ்ஸாப் 22வது திருவசனத்தில் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரன். அல்லாஹ்வ நாளை கியாமத் நாளையில யாரெல்லாம் திரு பொருத்தத்துடன் அந்த ஹவுதுல் கௌசரில் சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நபி அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழிபடுமாறு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் சூரத்து ஆல இம்ரானுடைய 31வது திருவசனம், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் குல் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் உங்களை நேசிப்பது மட்டுமல்ல, யுஹிப்புக்குமுல்லாஹ் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹ் கஃபூர் ரஹீம். அல்லாஹ் மிக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நபி அவர்களை அல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவார். உண்மையான உள்ளத்துடன், தூய்மையான எண்ணத்துடன், அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்துடன் நாங்கள் எல்லோரும் நாளைக்கு நபியுடைய அந்த கரத்தினால் இன்னா அத்தைனா கல் கௌசர் என்று சொல்லக்கூடிய துனியாவிலிருந்து நமக்கு கிடைச்ச அந்த பாக்கியங்களை ஆகிரத்திலையும் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்ணியமானவர்களே, இந்த மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலுடைய இன்று ஹிஜ்ரி 1446 ஹிஜ்ரியில் நாம் முஹர்ரம் சஃபர் 2 மாதம் முடிந்து 3வது ரபீஉல் அவ்வல் என்ற இந்த 3வது மாதத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். இறுதி தூதராக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறார். அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்தது மதீனாவுக்கு, அதுவும் இந்த மாதத்தில் தான் அமைந்திருக்கிறது. இஸ்லாத்தின் முதல் மஸ்ஜித் குபா ஹிஜ்ரி, அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை தொற்று ஹிஜ்ரத்தும் இந்த மாதத்தில், மஸ்ஜித் குபாவும் கட்டப்பட்டது அது இந்த மாதத்தில் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் அல் பிதாய வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் உம்மு குல்சூம் அவர்களை இந்த மாதத்தில் தான் திருமணம் செய்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகள் ருக்கையா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதரத் உஸ்மான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காலிருந்து ஹபீஷியா எத்தியோப்பியாவுக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கணவன் மனைவியாக ஹிஜ்ரத் செய்த அந்த பாக்கியம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி அவருடைய மகளுக்கும் அது நசீபாகிறது. அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் உம்மு குல்தூமை இவர்களுக்கு 2ஆம் முறை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தும் இந்த மாதத்தில் தான் இடம்பெறுகிறது. பிறப்பும் இந்த மாதத்தில், வஃபாத்தும் இந்த மாதத்தில். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இந்த மாதத்தில் தான் அவர்கள் அந்த பொறுப்பை எடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, இந்த மாதத்துடைய இப்படியான சிறப்பம்சங்களோடு
அல்லாஹு தாலா நபி அவர்களை இந்த துனியாவுக்கு அனுப்பினான். நபி அவர்கள் உள்ளத்தால, அவர்களுடைய வெளி தோற்றத்தால, அவர்களுடைய செயலால, இது மூணையும் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். ஒரு நாள் இது பலமுறை நடந்திருக்கிறது. சஹியான ரிவாயத்துகளில் ஓரிரு சம்பவங்கள் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் நபி அவர்கள் ஹிஜ்ரத் மேராஜுக்கு போகிறதுக்கு முன்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜம்சம் உடைய தண்ணீர் எடுத்து ஒரு தங்க பாத்திரத்தை கொண்டு நபி அவர்களை அந்த ஹத்தீம் என்ற இடத்துக்கு பக்கத்தில் வச்சு நபியோட நெஞ்ச பிளந்து அவர்களுடைய அந்த கல்வ உள்ளத்தை வெளியெடுத்து தங்க தண்ணியால் சுத்தப்படுத்தி அந்த தங்க பாத்திரத்தில் வச்சு ஜம்சம் தண்ணியால் நபி அவர்களை சுத்தப்படுத்தி உள்ளத்தை அந்த கல்வை அல்லாஹ் தாலா அங்கு ஏற்படுத்தினார். நபித்துவம் மேராஜ் சிறு பிராயத்திலையும் இந்த விஷயம் நடந்திருக்கிறது என்பதாக உலமாக்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய நான் சென்ற வருடம் அநேகமாக ரபீல் அவ்வலுடைய பிற 20 அக்டோபர் மாதம் அநேகமாக 9ஆம் தேதியாக இருக்கும். இங்கு நான் ஜும்மா நடத்தினேன். அதில் நான் இந்த கிரந்தத்தை உங்களுக்கு மஸ்ஜிதுக்கு ஒரு ஹதியாவாக முன்வைத்தேன். அதுதான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஷமாயிலு திர்மிதி. இதை ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருவரும் வைத்துக்கொள்ள வேண்டும். இது வாசிக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஒரு சாரார் அதை வாங்கியிருக்கிறீர்கள். இங்கே நிர்வாகிகளும் அதை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கிரந்தத்தில் நபி அவர்களுடைய ஒவ்வொரு அம்சமும் மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கு. மஸ்ஜிதுகளில் இந்த நாட்களில் நாம் எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த வேண்டுதலை முன்வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த புத்தகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை சுருக்கத்தை, அவர்களுடைய முடி எப்படி இருந்தது, அவர்களுடைய அந்த மேனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் எதை காண முடியுமோ அது எப்படி இருந்தது என்பதை சஹாபாக்கள் இதில் நக்கல் செய்திருக்கிறார்கள். நபியுடைய ஒட்டகம் என்ன, நபியுடைய குதிரை என்ன, நபியுடைய கழுதை என்ன, நபியுடைய வீட்டில் இருந்த பாத்திரங்கள் என்ன, நபியுடைய வீடு எப்படி இருந்தது, நபியவர்கள் மனைமார்களோடு எப்படி விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்கள், அவர்களுடைய குடிப்பானங்களை பருகிய விதம் அது எப்படி இருந்தது, நபியுடைய தலம் முடி எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாடி எத்தனை நிறைத்திருந்தது, எப்படி நபியவர்கள் தாடிக்கு நிறம் பூசுவார்கள் போன்ற பல விஷயங்களையும் ஹிதாப் கருப்பை தவிர்த்து கொண்டு நபியவர்கள் மரத்தோண்டியையும் அதில் சிகப்பும் கருப்பும் கலந்த விதத்தில் நபியவர்கள் அதை எப்படி பாவித்தார்கள் என்பதெல்லாம் இதில் விரிவாக, நபியுடைய மோதிரம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாத்திரம் என்ன, நபியவர்களுடைய விருப்பு என்ன, இவைகள் எல்லாம் அழகாக சுமார் 415 ஹதீஸ்கள் உள்ளப்பட்டு ஒரு 250-300 பக்கம் உங்களோட தாய்மார்களுடைய மௌத்தை அதை வைத்து நீங்க ஒரு நன்மையை நாடி கொடுக்கலாம், குடும்பங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மஸ்ஜிதே இதை பிரிண்ட் பண்ணலாம். இந்த மஸ்ஜிதில் இந்தியா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இதை வந்து இன்றைக்கு பஜாரில் இன்றைக்கு நான் சொன்னதுக்கு பிறகு என்ன நடக்கும், எல்லாரும் போயிட்டு வாங்கிங்க முடிஞ்சிடும். ஆனால் எல்லாருடைய வீடுக்கு போகணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா ஒரே மஸ்ஜிதில் தனவந்தர்கள்ட கையில் கொடுக்காம எல்லாரும் முன் வரணும், வந்து நான் இத்தனை தாரேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை பிரிண்ட் பண்ணி நியாயமாக மக்களுக்கு கொடுப்போம் என்று முன்வந்தால் இன்ஷா அல்லாஹ் தஆலா இது இன்றைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்கு இது ஆங்கிலத்தில் இருக்குது. நான் சென்ற முறை கொள்ளுப்பிற்றில 2 வருஷத்துக்கு முன்பு இந்த ஜும்மாவை நடத்தின நேரத்தில் ஒரு சகோதரர் முன் வந்து ஆயிரக்கணக்கான பிரதிகள் எடுத்து நான் அதை உலமாக்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அதை இன்றும் நான் அதை விநியோகித்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் சில குறிப்பிட்ட பிரதிகள் தான் இருக்குது. நான் உலமாக்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யாரெல்லாம் மஸ்ஜிதுகள் இதை நீங்க செய்றீங்களோ
நான் உங்களுக்கு இரவலாக நான் இதை தருவேன். என்ன எனக்கு நான் இருக்கும் வரைக்கும் எனக்கு இருக்கிற பிரதிகள் கொஞ்சமாகத்தான் இருக்குது, ஒரு 50-60 பிரதிகள் இருக்குது, நான் தருவேன், நீங்க எனக்கு திருப்பி தரணும் என்று நான் உலமாக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால தயவு செய்து இது ஒரு 1000 ரூபா தான் வரும், இதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு கோப்பி. அதனால இந்த ஒரு மேலான நபியுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு நான் கேள்விப்படணும், அந்த சுனாமி தாக்குதலுக்கு பிறகு 2004 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நான் நடத்தின அந்த குத்பாவுக்கு பிறகு ஒரு சில சகோதரர்கள் தன்னுடைய கடிகாரத்தையும் தனக்கு இருக்கிற பணத்தையும் கொடுத்து அவர்கள் இந்த மஸ்ஜிதில் ஒரு வரலாறு படைத்த சம்பவம் ஒன்றும் இருக்கிறது. அதே போல இந்த இடத்துல 20,000 மீட்டருக்கும் 50,000 மீட்டருக்கும் இடைப்பட்ட தொகை பெண்களுக்கு ஹிஜாபுக்காக வேண்டி கொடுத்த வரலாறு இருக்கிறது. அதனால் இது நபியின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். யாருக்கு முடியுமோ இந்த விஷயத்தை நிர்வாகிகளோட பேசி முன்வாரங்கள், நாங்களும் இந்த விஷயத்துக்கு ஒரு டில்லொண்டே வைக்கலாம். அதுல சொல்லலாம், ஷமாயிலு திருமதிக்கு யார் பங்களிப்பு செய்ய விரும்புகிறீர்களோ என்று சொல்லி எல்லாருடைய பங்களிப்பு நீங்க ஒருவாவும் போடுங்க, அது உங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இது எனக்கு இந்த மெம்பர்ல ஏறினதுக்கு பிறகு ஞாபகம் வந்ததை நான் உங்களுக்கு ஒரு அமானிதமாக முன்வைக்கிறேன். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால தூய்மையானவர்கள். அவர்கள் விரோதம் குரோதம் உள்ளவர்களை மன்னித்த ஒரு பெரும் மகானாக இருக்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த சில சிறப்பம்சங்களை, அது உலகம் எப்படி இருந்தது மேலான சகோதரர்களே, நபிமார்கள் வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தானிய ஹைவானிய வாழ்க்கை தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். உலகம் எப்பொழுதுமே நபிமார்களுடைய வருகை கொண்டு ஒரு மாற்றம் இடம்பெறும். நபிமார்கள் துனியா விட்டு பிரிந்ததற்கு பிறகு அந்த உலகத்தில் ஃபித்னாவும் ஃபசாதும், ஷைத்தான் பல ஃபித்னாக்களை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். அவனுடைய வேலையை அப்படித்தான். சிலை வணங்க வைப்பான், மனிதனை தவறான எண்ணங்களை தூண்ட வைப்பான், விபச்சாரம் குற்றத்தில் ஈடுபட வைப்பான், கொலைகளில் ஈடுபட்டு வைப்பான், சூது அநியாயத்தில் ஈடுபட வைப்பான். பலவிதமான பாவங்களில் ஷைத்தான் ஈடுபடுத்துவதுதான் அது ஷைத்தானுடைய வேலை. அவன் அதுக்கு தான் சபதம் பெற்றிருக்கிறான். அதே நேரத்தில் சில மனிதர்களுடைய நஃப்ஸும் அவர்களுடைய மிருகத்தன்மையும், சிங்கத்தை போல, யானையை போல, அது ஒரு பாம்பு போல, ஒரு குரங்க போல, ஒரு ஆடை போல ஹைவானியத்தான மனித மிருகம், உலாயிக்கல் அன்ஆமிபல் அவல், அல்லாஹ் மனிதர்களை மிருகத்தை விட, கால்நடைகளை விட கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சில இடத்துல ஒப்பிடுகிறான். அதனால் கண்ணியமானங்களே, நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ளணும். நாங்க ஷைத்தானின் பக்கம் போறோமா அல்லது ஹைவானின் பக்கம் போறோமா? குரங்காக மாறுறோமா, பாம்பாக மாறுறோமா, சிங்கமாக மாறுறோமா? நாங்க மற்றவர்களை பறிச்சு வாழ்ந்து பழகுறோமா? பதவி மோகம், ஆட்சி மோகம், பண மோகம், தன்னுடைய மமதை உள்ளத்துல குடிக்கொள்ளக்கூடிய நேரத்துல மனிதன் இந்த உருவத்தில் உண்டாக மாறுகிறான். அங்கதான் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்புறான். நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறுதி வரைக்கும் வந்த நபிமார்கள், அவர்களுடைய வருகை ஈமானுடைய வருகை, அவருடைய வருகை தக்வாவுடைய வருகை, அவர்களுடைய வருகை இல்முடைய வருகை, அவருடைய வருகை அஹ்லாக்குடைய வருகை, அவருடைய வருகை இஹ்லாஸுடைய வருகை, அவருடைய வருகை தப்லீகுடைய வருகை. உலகத்துக்கு தப்லீகை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் தான் நபிமார்கள், ஈமானை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். நபிமார்கள் இந்த ஹைவானிய கால்நடைகள், மிருகங்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கையிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தி நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையின் பக்கம், சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் முகம் கொடுத்தது என்ன, அந்த ஃபிரௌனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முகம் கொடுத்தது என்ன, அந்த நும்ரூதை, அல்லாஹ் அக்பர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வித்தியாசமான ஒரு சூழலில் அவர்கள் அங்கு முகம் கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல்களை, அந்த காரூனை போன்று மோசமானவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முகம் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஈமானிய வாழ்க்கை, அஹ்லாக்கிய வாழ்க்கை, இல்முடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய சிந்தனையுடைய வாழ்க்கை, அது மக்களுக்கு அது ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சில அடிப்படைகளை கவனித்தார்கள். மார்க்கம், தீன், மனித உயிர்கள், அறிவு, இன்னும் பரம்பரை
மனித அதே நேரத்தில் உடைமைகள் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 5 அடிப்படைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவில் அதை அவர்கள் ஏற்படுத்த முயற்சித்தார்கள். அதை ரிலிஜன், ஹியூமன் லைஃப், மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட், progeny and property. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீன் அன்-நஃப்ஸ் அல்-அக்ல் வன்-நஸ்ல் வல்-மால் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், உயிர், அறிவு, அந்த பரம்பரை, அதுல உடைமைகள் பாதுகாக்கப்படுறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் பேசப்பட வேண்டிய தலைப்புகள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் மார்க்கம் என்றால் என்ன, மார்க்கம் எப்படி மக்களை வழி நடத்துகிறது, உயிர் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். உசாமா யுத்தகலத்தில் எதிரி வந்து உசாமாவை தாக்குவதற்கு தான் வருகிறார். ஆனா பொய்க்கு உசாமாவை கண்டவுடன் அவர் களிமா சொல்லிட்டார். உசாமா எடுத்த வால்ல அவரை கொண்டு போட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உசாமா நாளைக்கு நீ அல்லாஹ்க்கு என்ன பதில் சொல்லுவாய்? உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் அவர்கள் செய்திருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உசாமா சொல்கிறார்கள், நான் நபியுடைய வளர்ப்பு மகன் ஸெய்துடைய மகன் ஹசன் ஹுசைனை மடியில் வளர்த்தது போல என்ன வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நபி அவங்க இந்த கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வடிப்பார்கள். ஏன் அந்த யுத்த காலத்தில் கூட உயிரை அப்படி எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சது கிடையாது. மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவையும் அறிவையும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். வகையோடு சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அது வெற்றியாக மாறுகிறது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க உங்களோட குழந்தைகள் அழைக்கும் பொழுது தகப்பனுடைய பேர் சொல்லிதான் உதவும் ஆபாயும் மனின் தசபைலா வைர் அபி ஃபகத் கஃபர, யார் தகப்பன் இல்லாதவரின் பக்கம் தகப்பன் பேரை சாட்டுவாரோ அவன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னாங்க. வளர்க்கிறதுக்கு இடம்பாடு இருக்குது, அது தத்தளித்தே பேர் மாத்திரத்துக்கு எந்த இடம்பாடும் மார்க்கத்தில் கிடையாது. தாராளமாக fostering is permitted, அது adopting is prohibited. நீங்க அந்த குழந்தையுடைய பேரை மாற்றி உங்களோட தன் பிள்ளையாக மாத்துறத மக்கால நபி அவர்களுடைய வளர்ப்புக்குள்ள ஸெய்த் முஹம்மது என்று அழைத்தார்கள். முஹம்மதுடைய மகன் ஸெய்த் என்று அல்லாஹ் உடனே சொன்னான். குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல 5வது திருவசனத்துல 33வது அந்த சாப்டர் அது சூரத்துல அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க தந்தையுடைய பேர் சொல்லி அழைங்க, நபி உங்களோட தந்தை அல்ல என்று ஸெய்த் இப்னு ஹாரிஸா அல்லாஹ் மாற்ற வைத்தான். ஆனா அவருக்கு சரியான கவலையாக இருந்தது, எனக்கு இந்த பாக்கியத்தை நான் இழக்கிறேனே. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? குர்ஆன்ல ஃபலம்மா கதா ஸெய்து மின்ஹா வத்ரன் ஸவ்வஜ்னாகஹா, ஸெய்னப் என்ற பெண்ணை நபியுடைய மாமியுடைய மகளை ஸெய்த் மணமுடித்திருந்தால், மாமியுடைய மகள் மிக நெருக்கமானவள், அவள் வந்து நபியுடைய மகனை முடித்திருக்கிறார் என்ற ஒரு பேர் அவர் தலாக் கொடுத்து விட்டார். தலாக் கொடுத்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து, இவர் உங்களுடைய வளர்ப்பு பிள்ளையே தவிர உங்களோட பிறப்புல வந்த பிள்ளை அல்ல, அதனால் இவர் முடித்து தலாக் கொடுத்ததை நீங்கள் தாராளமாக மனமுடிக்க முடியும் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதற்காக குர்ஆன்ல அவர்களுடைய திருமணத்தை அல்லாஹ் அறிவித்தான். நான் உங்களுக்கு ஸெய்த் முடித்து தலாக் கொடுத்த பெண்ணை ஸெய்னபை உங்களுக்கு நான் முடித்து தந்தேன் என்று ஹதரத் ஸெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்தை அல்லாஹ் செய்து வைத்தான். கண்ணியமானவர்களே, எங்களோட மார்க்கம் இவ்வளவு தூய்மையான, இதெல்லாம் பறிப்போய் இருந்ததுதான் ஐயாமுல் ஜாஹிலியா. மார்க்கம் இல்லை, உயிருக்கு மதிப்பில்லை, அறிவுக்கு முக்கியத்துவம் இல்லை, பரம்பரைக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. சொத்து பத்து என்பது சர்வ சாதாரணமாக இருந்த காலத்துல 7 தன்மைகள் உடைய இறுதி தூதராக அல்லாஹ் நபி அவர்களுக்கு முதலாவது ரிசாலத்துன் நபி, நபியுடைய இஸ்லாத்துடைய தூதை உலகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பினான். சொன்னதை செய்து காட்டும் அந்த நபியாக அவர்களை அனுப்பி வைத்தான். பன்முக ஆளுமை உள்ளவர்களாக அவர்களை அனுப்பினான். அனைத்து துறைகளும் பூர்த்தியானவர்களாக அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். உலகம் அதிசயப்படக்கூடிய வரலாறை பதிய வைத்து சென்ற அந்த நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். காலத்தாருக்கு வரக்கூடிய ஒரு தூதராக, ஒரு சாராருக்கு அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய இந்த அனைத்து மனிதர்களுக்கும் நபியாக அல்லாஹ் தஆலா அவர்களை தெரிவு செய்தார். மேலான சகோதரர்களே, இந்த தன்மைகளுடன், இந்த சிறப்பு அம்சங்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதை சுமந்தவர்களாக 23 வருடம்
60 வயதுல நபி அவர்கள் 63 வயதுல நபி அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதுவும் இந்த ரபீஉல் அவ்வல் உடைய மாதத்தில தான் அவர்களுடைய வஃபாத்தும் ஏற்படுகிறது. ஆரம்பிக்கிறார்கள் அந்த பயணத்தை. சுப்ஹானல்லாஹ், அந்த நபித்துவத்தை நபி அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மக்காவுடைய சூழலில் எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். சிறு வயதிலிருந்து அதை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட கஷ்டங்களை நபி அவர்கள் முகம் கொடுத்தார்கள், எப்படிப்பட்ட சூழல்ல நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். யாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமில்லாத நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சது என்ன, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த உதவி என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதுல நபி அவர்களுக்கு எப்படி நடந்து கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். இந்த தீனை வளர்க்கறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணையாக வந்து அவர்கள் இதை முன்னெடுத்து போவதற்கு காரணமாக அமைந்தார்கள். 4 தூண்களை போல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு அடிமையும் ஒரு சிறுவரும் அங்கு வந்து நின்று இந்த தீனை சுமந்து நபியவர்களோட தோல்புஜமாக இருந்து நபியவர்களுடைய இந்த சிறப்பம்சத்தை உலகத்துக்கு தூதாக வந்த நபியவர்களுடைய தூதை இன்று அல்லாஹ் வரஃபனா லக திக்ரக், உங்களுடைய பேரை உயர்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் என்றால் அதை அல்லாஹ் உலகத்தில் 4-3 மக்கள் இன்றைக்கு இந்த தீனை பின்பற்றுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா பாவத்திலும் சிறு பெரு பாவத்தை விட்டு அல்லாஹ் நபிமார்களை பாதுகாத்திருக்கிறார். இஸ்மத்துல் அம்பியா. இதே சிலர் தெரியாம, மார்க்கத்தை தெரியாம ஜஹல் முரக்கம் என்று சொல்வார்கள், மடமையின் உச்சக்கட்டம். குர்ஆன வெறுமனே மொழிபெயர்ப்புல படிக்கிறது இல்லை மேலான சோதர்களே, குர்ஆன படிக்கணும். அது சாலிஹான மக்களுடைய சூழல்ல இருந்து ஹதீஸ ஜிப்ரீல் அடிக்கடி பாடமாக்கி கொள்ளுங்க, மனசுல பதிய வைங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறாங்க. 2 சந்தர்ப்பம் 600 ரெக்கைகளுடன் வந்தார்கள். அந்த நேரம் நபி அவர்கள் நடுங்கி விட்டார்கள், நபியுடைய மேனி நடுங்கி விட்டன. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை நபி அவர்களுக்கு அது உண்மையான தோற்றத்தில் இருக்கும், சில நேரம் வேற தோற்றத்தில் வருவார்கள், சில நேரம் ஒரு சத்தமாக இருக்கும். அந்த சத்தத்தை கொண்டு வகையை கிரகிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான தோற்றத்தில் வந்து கட்டி அணைக்கும் பொழுது நபிக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கும். மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது பெரிய பாரமாக இருக்கும். மதீனாவுடைய மஸ்ஜிதுக்குள்ள சஹாபாக்கள் இப்படி சூழ்ந்து இருக்கும் பொழுது வெள்ளை ஆடை அணிந்து எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அடுத்த ரூம்ல இருந்து வர்றது போல ஃப்ரெஷ்ஷாக ஒருவர் வருகிறார். இத்தனை அலையா ரஜுலுன், அவர் கருப்பு முடியுள்ளவராக 5 கேள்விகளை கேட்கிறார். கேட்டுட்டு வெளியே போக்கல நபி அவர்கள், யா உமர் அத்ததரி மன்ஹுவ, யாருன்னு தெரியுமா உமர்? யாதரி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்று சொன்னோன்னே வந்தது ஜிப்ரீல், ஜாஅக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். ஜிப்ரீல் வந்து என்ன செஞ்சார்கள்? நபியுடைய அந்த மடியில கையை வைத்தார்கள், முட்டுக்கால் அமர்ந்தார்கள். அவர்கள் அத்தஹியாத்தில் இருக்கிறது போல அமர்ந்து கொண்டு இஸ்லாம் என்றால் என்னன்னு சொல்லுங்க, அக்பர்னி அனில் இஸ்லாம், அக்பர்னி அனில் ஈமான், ஈமான பற்றி சொல்லுங்க, அக்பர்னி அனில் இஹ்சான், நான் அல்லாஹ்வோட எப்படி தொடர்பாக இருக்க வேண்டும், இஹ்லாஸை பற்றி சொல்லுங்க, கியாமத்தை பற்றி சொல்லுங்க, அடையாளங்களை பற்றி சொல்லுங்க. இதுதான் மார்க்கம் படிக்கிற முறை. கூகுள்ல போயிட்டு புத்தகங்கள் எடுத்து மொழிபெயர்ப்புகளை மட்டும் எடுத்து ஷமாயில திருமதி எடுத்தாலும் அதுக்கு மொழிபெயர்ப்பு இருக்குது. நான் அறிமுகப்படுத்தினேன் ரஹ்மத் பதிப்பகம், அவர்கள் அழகாக அதுக்கு விளக்க உரையுடன் செய்திருக்கிறார். ஒரு பிரதியை எடுக்கும் பொழுது விளக்க உரையுடன் எடுத்தால்தான் அதை 300 பக்கம் மக்களுக்கு வாழ்நாள் முழுதும் பிரயோஜனமாக இருக்கும். நான் சென்ற வாரம் ஒரு புத்தகத்தை எடுத்தேன். அப்ப எனக்கு நான் எழுதியிருக்கிறேன் 1983 நான் வாங்கின புத்தகம். எத்தனை வருஷம்? 41 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. அது கரையான் கடிக்கவில்லை, ஒன்றும் இல்லை. பாதுகாப்பாக வச்சா பல வருஷங்களும் அது அப்படியே இருக்கும். அதனால கண்ணியமானவர்களே, அது இந்த பாக்கியத்தை யாரும் நல்க விட வேண்டாம். எனக்கு பூர்த்தியான நம்பிக்கை இருக்கிறதே, இந்த நிர்வாகிகள் நிச்சயமாக இதில் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்து அவர்களும் இந்த மேலான பாக்கியத்தை எவ்வளவு முடியுமோ பஜார்ல இருந்து எடுத்து வச்சு இதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா விநியோகிக்கலாம். இல்லாட்டி இதுக்கு நாங்கள் ஒரு தொகையை பணத்தை சேர்த்து நல்ல ஒரு தொகையை நாங்கள் பிரிண்ட் பண்ணி இந்த நாட்டு மஸ்ஜிதுகள்ல ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் இது போக வைக்க வேண்டும். அடுத்த வருஷம் ஷமாயிலு திருமதி என்று சொல்லும் பொழுது 3600 மஸ்ஜிதுகள்லையும் அது இருக்க வேண்டும். அதை இந்த ஜாமில் அக்பர்ல இருந்து
போன ஒரு தூதாக அது அமைய வேண்டும் என்பதை உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத் தந்தார்கள், அக்லாக் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள், இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். நான் சொன்ன இந்த 7 தலைப்புகள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொன்றிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமாக இருக்கிறார்கள். தூது எடுத்து வந்தார்கள். இஸ்லாமிய தூது இன்று வரைக்கும் உலகத்துல ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அதையும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இது முடிச்சதுக்கு பிறகு அதை செய்யலாம். 3 மொழியிலையும் அது வந்திருக்கிறது. நான் சமீபத்தில் எங்களை சந்திக்க வந்த அரசியல் ஆக வேண்டி போட்டியிடக்கூடியவர்களுக்கும் 3 பேருக்கும் இதே தான் சொன்னோம். இந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு பிற மதத்தை சேர்ந்தவர், அவர் எழுதின புத்தகம் நீங்க எல்லாரும் படிக்க வேண்டும், இந்த பார்லிமெண்ட் படிக்க வேண்டும், இந்த நாட்டில் பெரும்பான்மை முஸ்லிம்களும் படிக்க வேண்டும், இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் படிக்க வேண்டும். ஒரு அந்நியராக இருந்து அவர் இஸ்லாத்தை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார். அதையும் நாங்கள் அடுத்த கட்டத்தில் மக்களுக்கு தூதாக கொண்டு போக வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய தூதை அதை எங்களுடைய வாழ்நாளில் அமல் ரீதியாக கொண்டு போறதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வாழ்க்கையில மிக பிரதானமானது. பாருங்க, குர்ஆன் பிரதிகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக யாருக்கும் எடுக்கலாம். நபி அவங்களோட காலத்தில் 23 வருஷத்துல நபி அவங்க மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரு குர்ஆன் என்றாலும் நபி அவங்க விட்டுட்டு போகல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம், அப்போ 25 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு 10 வருஷம், 35 வருஷம். 35 வருஷமாக சஹாபாக்களோட கையில குர்ஆன் இருக்கல்ல. ஆனா குர்ஆனுடைய வாழ்க்கை அவர்கள்ட்ட இருந்தது. நடமாறும் குர்ஆன், ஓதும் குர்ஆன். எல்லாருக்கும் குர்ஆன் பாடம்ன்றது இல்லை, ஆனா எல்லாருக்கும் குர்ஆனுடைய வாழ்க்கை பாடம். நடமாடும் குர்ஆனாக கூனு மிஸ்லனா, எங்களை போல வாழுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவங்க பன்முக ஆளுமை உள்ளவர்கள். அந்த தி ஹார்ட் என்ற நபி அவர்களுடைய 100 என்ற அந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் அவர் சொன்னார், நான் ஜீசஸை முற்படுத்துறதா நபியை முற்படுத்துறதா என்று சொல்லும் பொழுது எந்த மனம் விரும்பல, நான் நபியை தான் முற்படுத்தினேன்னு சொன்னார். 100 பேர்ல சிறந்தவர் என்று. என் பன்முக ஆளுமை. திருமண வாழ்க்கை எடுத்தா மனைமார்கள் அவரை போல திருத்திப்படுத்தின அந்த 9 மனைமார்களோட மௌத்தாகும் பொழுதே 9 மனைமார்கள் 11 மனைமார்களுக்கு அவர்கள் கொடுத்த உரிமையும் ரைட்ஸும். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடன் ஒரு நாள் ஒரு தனிமையில் ஒரு இடம் கிடைக்கும் பொழுது 2 பேரும் ரேஸ் ஓடுவோமா, 2 பேரும் ஓடுகிறார்கள். அன்று நபி அவர்கள் வென்று விட்டார்கள். இன்னொரு முறை ஓடுவோமா என்று கேட்டு ஓடின நேரத்தில் ஆயிஷா வென்று விட்டார்கள். நபி அவர்கள் உடம்பு கொஞ்சம் பெருத்திருந்த காரணத்தினால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா சொன்னாங்க, அன்றைக்கு நீங்க வெண்டீங்க, நான் இன்றைக்கு வென்று விட்டேன். அதுக்காக அதர் சொன்னதுக்காக எல்லாரும் போயிட்டு கோல் ஃபேஸில் ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. கண்ணியமானவர்களே, எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எது சொல்லப்படுதோ எப்படி சொல்லப்படுதோ அதை முறையாக விளங்கிக் கொள்வது மார்க்கத்துடைய அது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. இதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். 4வதாக நபி அவர்கள் மிக பூர்த்தியான மனிதராக இருந்தார்கள். அவர்களுடைய நான் சொன்னது போல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்டவர்களை பற்றி ஒரு கவிதை வந்திருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த அழகை கண்டவர்கள் நபி அவர்கள உள்ளத்தை அழகை கண்டிருந்தால் அவர்கள் கையில் விட்டிருப்பார்கள், களத்தை விட்டிருப்பார்கள். லவாஹி சுலைஹா லவ் ரஅய்னா ஜபீனஹு லகத்தஅனல் உனக்காதல் எதி, கையில் விட்டிருப்பார்கள், களத்தை விட்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவன் அழகு கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். பல மினுங்கும். அந்த சந்திரனை பார்க்கறது போல 14 ஆண்டு கூச்சம் இல்லாமல் கண்ணுக்கு அவர்களுடைய அழகு தென்படும். அல்லாஹ் அவ்வளவு அழகு கொடுத்திருந்தான். அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நபி அவர்கள் சிறிய பெரிய பாவத்தினால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். யாரும் எந்த சந்தர்ப்பத்திலே கூட நாவால இப்படியான வார்த்தைகளை குர்ஆன விளங்காம ஹதீஸ விளங்காம செய்யும் பொழுதுதான் இப்படியான தவறுகள் மனிதர்களால் ஏற்படுவதுண்டு. எல்லோரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் தந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் நமக்கு தந்த முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் உலமாக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், நல்லடியார்களோடு சேர்ந்திருக்கணும், அவுலியாக்கள் நேசர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். நல்ல இந்த நாட்டில் மூத்த அல்லாஹ்வுடைய நேசர்கள் நல்லடியார்கள், மதரசாக்கள் 350 மதரசாக்கள், நல்ல அதிபர்கள், உலமாக்கள், மூத்த ஆலிம்கள் போங்க போயிட்டு உட்காருங்க.
கால் மடிச்சிருங்க, கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல நீங்களும் போங்க, ஆலிமாக அல்லது இல்மை கற்றுக்கொள், அல்லது இல்மை நீ நேசி, இல்மை கேளு. உலமாக்களை வெறுக்கக்கூடியவனாக ஆகிவிடாது, நீ அழிந்து விடுவாய் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதனால் மனிதன் என்ற அடிப்படையில் வழக்குகள் அல்ல, உலமாக்கள் தவறு செய்வார்கள், குறைகள் இருக்கும். குர்ஆன் ஷேக் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், உலமாக்களுடைய தவற கண்டா குர்ஆன் பிரதி தவறாக பிரிண்ட் பண்ணி இருக்குது. அன் அம்த என்று சொல்ற இடத்துல அன் அம்து என்று எழுதியிருந்தா நீங்க யார்கிட்ட காட்டிட்டு அது சரியா திருத்திருவீங்க. இல்ல ஒரு பக்கமே பிள்ளையாக வந்திருந்தா நீங்க என்ன செய்வீங்க? கிழிச்சு வீசுவீங்களா? அதை கொண்டு போயிட்டு நாங்க இந்த பிரிண்ட்ல நீங்க பண்ணிருக்கிறீங்க, இதை திருத்திக்கோங்க என்று சொல்லுவீங்க. கண்ணியமானங்களே, அது மாதிரிதான் உலமாக்கல்ல நபிமார்கள் மட்டும்தான் உலகத்துல பாவத்திலிருந்து தூய்மையானவர்கள். எங்களுடைய அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய அடிப்படை கொள்கையில உள்ளதுதான் மேலான சகோதரர்களே. இதுக்கு மாற்றமாக யாரும் பேசினா அது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்தை நோவிக்கக்கூடியதாக இருக்கும். அது எந்த வகையிலையும் எந்த மார்க்கத்திலையும் எந்த எங்களுக்கு வேற்றுமை இருக்கலாம், ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, சூஃபில, ஷாஸிலியா, காதிரியா, நக்ஷபந்தி, அலவியா, நாங்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கலாம், ஷியா, சுன்னிகளாக. ஆனா உலகத்தில் யாரும் நபி அவர்களை பாவி என்று சொல்ல மாட்டார். அந்த அந்த மனம் அவனுக்கு வராது. அவன் பிழையாக புரிந்திருக்கிற காரணத்தினால் தான் மார்க்கத்தை, ஷரியத்தை, இஸ்லாத்தை சரியான கால்மடித்திருந்தே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இப்படியான வார்த்தைகள் மனிதனுக்கு வெளிவருமே தவிர குர்ஆன் சொன்னதை அந்த குர்ஆனுடைய கற்றவர்களிடத்திலிருந்து. சுப்ஹானல்லாஹ், சில உலமாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பெரிய ஆலிம் சொல்லுகிறார், நான் இந்த வாழ்க்கையை இல்முக்கு அர்ப்பணித்து இருக்கிறேன், நான் இத்தனை லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ள அறிவு கொஞ்சமாகத்தான் இருக்குது. இறுதியாக ஒன்றை சொல்லிட்டு முடிக்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்தாதுக்கு வந்த நேரத்தில் 100 பேரை செட் பண்ணி 100 ஹதீஸை பிழையாக்கி அதை மாற்றி, ராவியோட பேரை மாற்றி, ஹதீஸை மாற்றி 100 பேரை செட் பண்ணி என்ன செஞ்சாங்க தெரியுமா? கேட்க வச்சாங்க. அந்த 100க்கும் அவர்கள் சொன்னது எனக்கு தெரியாது 100க்கு பதில் சொன்னாங்க. மக்கள் எல்லாம் தெளிச்சு போனாங்க. 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கி, குர்ஆனை பாடமாக்கி, ரஷ்யாவுடைய உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு 100க்கும் பதில் தெரியாது என்று சொன்னவுடன் ஆங்கிலர்கள், இந்த காலத்துல நான் சந்தித்த சில கிறிஸ்தவ பௌத்தர்கள், இந்துக்கள் அல்லது பண்டிதர்கள் ஆக இஸ்லாமிய மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற யூதர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இமாம் புகாரியுடைய ஞாபக சக்தியை. அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 100ஐயும் 1, 2, 3, 4 என்று 100 வரைக்கும் எண்ணிட்டு அந்த 100ல விட்ட தவறையும் அதே மாதிரி எண்ணினார்கள். அந்த இமாமும் சொல்கிறார்கள், நானும் இன்னும் சரியாக படிச்சு கொள்ளவில்லை என்றார். குர்ஆனை பாடமாக்கி 6 லட்சம் ஹதீஸ பாடமாக்கி 100 ஹதீஸ சொன்னதையும் திருத்தி கொடுத்தவர்களுக்கு இப்படி இருக்கும்னா அவர்கள் கற்றது யார்கிட்ட தெரியுமா? 1080 ஆசான்கள் கிட்ட, ஒத்தர்கிட்ட இல்லை. அதனால் அல்லாஹ்வுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு சொல்வோம், இதை வாசிங்க குடிங்கன்னு. அதை வாசிக்கிறதுல கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் தனியாக முஜ்தஹிதாக மாறுறது இல்லை, உரிய இடத்துல போய் அதுக்காக வேண்டி மார்க்கத்தை படிக்காமல் இருக்கிறாங்க. இந்த சாட்டை சொல்லி ஒவ்வொரு வீடும் மதீனாவுடைய வீடாக மாற வேண்டும். இதுதான் இந்த ஜாமிஉல் அக்பர் இந்த நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் கொடுக்கிற தூது. இந்த நபியுடைய பிறந்த வஃபாத்தாகிய உலகத்துக்கு கொடுத்த தூதன்றே நாம் கொடுக்கும் தூது. எல்லோரும் இந்த ஷமாயிலு திருமதியை ஒவ்வொரு வீட்டுக்கும் சுமந்து செல்லுங்கள். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு வெப்சைட்ல போனாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை தமிழ்லையும் அல்ஹம்துலில்லாஹ் அழகாக உருது மொழியிலையும் அது இருக்குது. ஏராளமான பாஷைகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை வாசிங்க. ஒவ்வொருவரும் நபியுடைய அன்பை கொண்டு வாங்க. எங்களோட தூது என்னவாக இருக்கும்னா, எல்லா பெரும் சிறு பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அதிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய சூழல் இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய உலமாக்கள் உங்களுக்கு தாராளமாக போதும். மஸ்ஜிதுகள்லையும் மதரசாக்கள்லையும் ஹாஃபிதுகளும்
ஒரு காலம் இருந்தது, இந்த மஸ்ஜிதில் 70களில் ஹாஃபிஸ்கள் இருப்பார்கள், கண்டி தக்கியாப்பல்ல ஹாஃபிஸ்கள் இருப்பார்கள், வேலை இடத்துல மூணாங்குறுக்கு தெருவில் இருப்பார்கள், வேற எங்கும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் அல்லாஹ் தஆலா ஆலிம்களையும் ஹாஃபிஸ்களையும் 14,000க்கும் மேற்பட்ட ஆலிம்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ராக சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். வல்லாஹ் அல்லாஹ் எம் அனைவருடைய உள்ளத்திலேயும் இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா, மதீனாவுடைய கிரீடம், உலகத்துடைய தூதர், உலகத்துடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அன்பை அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் ஆக்கியருள்வாயாக. அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.